வணக்கம். 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 உன் முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிருக்கா, நான் கேட்டு தொலைறேன். சுருக்கமா சொல்லணும்னா மூட நம்பிக்கைக்கும் சாதிக்கும் எதிரான ஒரு படங்க. அதத்தாங்க ஐயா ரொம்ப நேரமா போட்டு தாலி அறுத்துட்டு உட்கார்ந்திருக்காரு. இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? எனிவே, தமிழகத்தின் அப்பா இன்பநிதி அவர்களுக்கு தாத்தாவுமாகிய ஐயா சிஎம் சார் நடிச்ச ஒரே ரத்தம் படத்தை தான் நம்ம இன்னைக்கு வச்சு செய்ய போறோம். மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா ஒரு லைக்குக்காக. அதனால உங்க பையில இருக்கிறது கையில இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. போகும்போது சக்கமா திருப்பி தருவாங்க. தயவு செஞ்சு வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. இந்த படத்துல நம்ம அப்பா அவர்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் படிச்சு முடிச்சிட்டு சென்னையில இருந்து ஊருக்கு வராப்ல. அண்ணே, வண்டிக்காரனே, முக ஜாடைய பார்த்தா தெரியுது தமிழ் வாட. பின்ன அந்த மூஞ்ச பார்த்தா உனக்கு என்ன தெலுங்குக்கார மாதிரி தெரியுதாடா? இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். அப்படி நீ சொல்லிருவியா? சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருந்துருவியா? அப்படின்னு சொல்ல முடியுமா? கேட்க முடியுமா? ஏய், கீழே இறங்கடா. என்னண்ணே திடீர்னு? நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கீழே இறங்கடா, கீழ் ஜாதிக்கார பொடிப்பையில. மரியாதையா பேசுங்க. என்னடா அப்பா உருட்டி விட்ட? அப்பா, நீங்களும் உருண்டுகிட்டே அறிவாலயம் போயிருவீங்க போலயே. எந்திரிங்கப்பா, எந்திரிங்கப்பா. போத இந்த இடத்துல கட் பண்ணி ஒரு எமோஷன் சாங் ஒன்னு வைக்கிறோங்க. எப்படி வந்து அப்பாவை எப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னு. மக்கள் மன்னரே, உங்கள் ஸ்டாலின். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏன் சார், என்னாச்சு? ஏன் இவ்வளவு ஹையர் டோன்ல கத்துறீங்க? இல்ல எமோஷனுக்காக. எந்த எமோஷன் தேவையில்லை, குறைச்சுக்குங்க. நம்ம அப்பா கேரக்டர் மாதிரியே ஒரு உயர்த்தப்பட்ட சாதி கேரக்டர் ஒன்னு சுத்திட்டு இருக்கு. அது ஸ்டேட் டு ஃபர்ஸ்ட் ஆமா. மாநிலத்திலேயே முதலாவதாக வந்த மாணவன் மகேஷ். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின நம்ம மகேஷ் ப்ரோவை இனிமே லைஃப்லயே ஃபர்ஸ்ட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பொம்மநாட்டி ஒருத்தி தன்னோட காதல் வலையில விழ வைக்க பாக்குறான். சரி, இந்த ஆட்டோகிராஃப்ல கையெழுத்து போட்டு கொடுங்க. ஏதாவது எழுதி கையெழுத்து போடுங்க. பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. ஆமா, நீங்களாம் எப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க? குவார்டர்ல ஸ்பிரைட் கலந்து குடிக்கிறவன்ட்டையும் மண்டையில ஸ்பைக் வரவன தான் நீங்க விரும்புவீங்க. இது என்ன புதுசா படிக்கிற பையனை போய் கெடுக்கிறது? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. உங்களுக்காக நானே ஒரு ஆட்டோகிராஃப் பாயிண்ட் வந்திருக்கேன். கழுத்து போடாம தர. ஓ, இப்பனா ஸ்டாம்ப வாயிலே வச்சிட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? வெரி குட், எக்ஸலென்ட், வண்டர்ஃபுல். நீ லிப் கிஸ் அடிக்கணும்னு நினைச்ச லிப் யாரோட ப்ராப்பர்ட்டி தெரியுமா? அவன் அப்பன் கல்ச்சால போறவன் யாருன்னு தெரியுமா? ஒரு தடவை எங்க வீட்டு பொம்பரையன் நாயும் எதிர் வீட்டு நாட்டு நாயும் விளையாடிட்டு இருந்தது. அத பார்த்து எங்க அப்பா என்ன செஞ்சாரு தெரியுமா? 2 நாய் மேட்டர் பண்ணதுக்கே மர்டர் பண்ணவன் அப்பன். இப்படி இந்த 20ஆம் நூற்றாண்டிலே ஒரு அதிசய மனிதர் எங்க அப்பா. நாய்களுக்கே ஜாதி பேதம் பாக்குறவரு நம்மள விடுவாரா? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இந்த முறையாவது நல்லபடியா நடக்கணும்னு எழுந்து. மக்களே, இந்த கேரக்டர் யாருன்னா மேட்டிங் பண்ண டாக மர்டர் பண்ணானே அவனுடைய ஒன் அண்ட் ஒன்லி பியூட்டிஃபுல் டாக்டர் தான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். கமச்சி, வலது கால எடுத்து வச்சு வாமா. 40 தடவை பொண்ணு பார்க்க வந்தப்போ வலது கால எடுத்து வச்சு தானே வந்தேன். அப்ப அட் டைம்ல 2 காலையும் சேர்த்து ஜம்ப் பண்ணி வா. அப்பயாச்சும் உனக்கு கல்யாணம் நடக்குதான்னு பாப்போம். நக்கல்யா உனக்கு. அடியன் வெங்கட்ராமன் ஊர்ல செல்லமா என்ன வெங்கண்ணா வெங்கண்ணான்னு கூப்பிடுவா. நீங்க வெறும் பிள்ளையா இல்ல ஆண்டவா, ஒண்ணு அவனை ஊமையாக்கு, இல்லன்னா என்ன செவிடாக்கிடு. ஒவ்வொரு பணக்காராலும் என்ன போலியே பக்கத்திலே ஒருத்தர் வச்சிருக்கணும். ஏன் தெரியுமோ? ஏன் மீந்து போன சோற நாய்க்கு போடாம உனக்கு போடுறதுக்கா? ஏண்டா பார்த்தா, கோவில் என்ன பேட் வேர்ட்ஸ்? சாரி சித்தப்பா, கடுப்பேத்துறாங்க. உன்ன சாரி கேப்பேன். ₹1 கூட்டி கொடுத்ததுக்காக ஓவரா கூவுறானே இவன் தான் இந்த படத்துல இந்த ஃபேமிலி டாக்டர், ஃபேமிலி வக்கீல் மாதிரி ஃபேமிலி ஜோசியக்காரன். ஒருவேளை சோத்துக்கும் எட்டனா பேட்டாக்கும் என்னன்னா பேசுது பாருந்த நாய். இப்படி சோறு திங்கறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? அவனுக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, மாப்பிள்ளைக்கு நாங்க ஏதாவது செய்யணும்னா சொல்லுங்க. எதையும் நாங்க வாய் திறந்து கேட்கிற பழக்கம் இல்ல. வாயில புண்ணா, வாந்தி வருதா? ஏன் குடும்பமே ஊமையா? செய்கையில தான் பேசுவீங்களா? ஊமையா? இவனுங்க வாயை திறந்து கேட்க மாட்டானுங்களா? எதையும் நாங்க வாய் திறந்து கேட்கிற பழக்கம் இல்ல. ஆச்சரியமா இருக்கு. ஆனா புக்கு நிறைய லிஸ்ட் போட்டு கொடுத்திருக்காங்க. அந்த விவரத்தை எல்லாம் இதுல ரெடிமேடா எழுதியே வச்சிட்டோம். பொண்ணுக்கு நெக்லஸ் வளையல் 20. மாப்பிள்ளைக்கு VCR ஓட டிவி, மாப்பிள்ளைக்கு ஒரு அம்பாசிடர் கார். அப்ப கேள்றா,
யார்கிட்ட கேக்குற? அண்ணன் தானே கேக்குற. கேக்குற கூச்சமா கேக்குற. போதும் நிறுத்துங்கப்பா. மாப்பிள்ளை எவ்வளவு கேக்குறாரே, நான் அவர்கிட்ட ரெண்டே வார்த்தை கேட்கட்டுமா? 2 வார்த்தை தானே. எந்திரிச்சு போடா மறையா. வெரி குட், ஐ அப்ரிஷியேட் யூ. ஏதோ பொண்ணா சின்னம்மா கோயிலுக்கு போகணுமா, வண்டியை போட்டு. மாட்டு வண்டியில மாசா வராரே, இவர்தான் நம்ம பாண்டியன் ப்ரோ. இவரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்த படத்துல. காலையில கஞ்சி கூட குடிக்காம பெரும் வயத்தோட கிளம்பிட்ட. உள்ள அம்மா இருக்காங்க. மன்னிச்சிருங்கம்மா, நீங்க உள்ள இருக்கிறது தெரியாது. ஏண்டா நார்மலா பார்த்தாலே நல்லாவே தெரியும் அந்த அம்மா உள்ள உட்கார்ந்து இருக்குங்கறத. இப்படிதான் அந்த காலத்து பூமர் ஜெனரேஷன்லாம் சீட் பண்ணீங்களாடா? பூமர் பேர் பேசுறீங்க. என்ன விஷயம் வீசுது? பூமர் வீசா வீசுது. சரி, அப்பா வர டைம் ஆயிடுச்சு, எல்லாம் கொஞ்சம் சைலண்டா இருக்க. ஓட்டுக்கு முன்னிடத்தில் வருபவன் யாரு? பிச்சைக்காரன், அவனுக்கு 1 ரூபா 2 ரூபா போட்டு அனுப்புங்கடா. ஐயோ சொல்றே இல்லப்பா. இங்க பேசிட்டு இருக்காங்க. யோ எடிட்டரு, எதையாச்சும் மாத்தி சிங்க் பண்ணி விட்டுறாத, பொளந்துருவாங்க என்னைய. போன எலெக்ஷன்ல தானே ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்தீங்க. ஓ சாரி, அது வேற கட்சி, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதுக்கு நான் உங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுடா. ஒரு பொம்மை நாட்டியை கையை நீட்டு அடிக்கிறியே, அவன் சட்டையை பிடிச்சி என்ன மைத்துக்கிடான்னு கேட்கணும்னு தோணுது. ஆனா அதுக்கு முன்னாடி அவன் தரப்புல இருக்க நியாயத்தை கேட்கணும்ல. முட்டாளே, மூடமே, முண்டமே, தண்டமேன்னு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன திட்டி எழுதுவேன்? எனக்கு எழுத படிக்க வராது. பின்ன யார் எழுதுனது? அத நான் சொல்றேன். இதுல அவருக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுடி. கை நாட்டுக்கு காதல் வேண்டி கிடக்கு. சரி எழுதி தரேன், அதுக்கு பதிலா இந்த சேத்த மிதிப்பியா? சரிடி, நீ என்ன சொன்னாலும் செய்யற. இந்த படிக்காத தற்குறி ஒரு படிச்ச தற்குறிட்ட லெட்டர் எழுத கொடுத்திருக்காங்க. அந்த படிச்ச தற்குறி பார்த்த கல்ச்சால வேலை தான் இந்த வேலை. முதுகுல குத்திட்டு இல்ல? இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. என்ன மன்னிச்சிரு செங்கமலம், இந்த அடிச்ச இந்த கைய. சரி, இத விடுங்க. கள்ள உறவுல காதல் வரும்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த கலிஞ்சு வச்ச கடுதாசி மூலியமா காதல் வருங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்களா? யோசிச்சிருப்பீங்களா? நம்புவீங்களா? இல்ல ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா. அதாவது என் பொஞ்சாதி. ஏய், அப்ப திவ்யாவோட வாழ்க்கை? ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிசா கிடைக்கலனா திவ்யா. சரி, ரொம்ப நேரமா அப்பாவை காணோம். எங்கன்னு போய் பார்த்துட்டு வருவோம். டாடி, வேர் ஆர் யூ? இதோ வந்துட்டேன். பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய கத்திய உருவிட்டியா? எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பாக்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். தெரியாம கடனை வாங்கிவிட்டு அப்படி விரட்டுன்னு விரட்டி வரானே. காலையில இவனால 5 கிலோமீட்டர் ஓட வேண்டி இருக்கே. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பேர் செத்து போல தூங்கிட்டு இருக்கார். டேடே, அதுக்குள்ள எங்கடா பாடி எடுக்கிறீங்க? அப்பாவை காட்டுறேன்னு என் சப்ஸ்கிரைபரா நம்பி கூட்டான்டா. வெளுத்து போடுவாங்க என்னையே. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. ஹலோ மாப்ள, அப்பாவை முடிச்சு விட்டாங்கடா. அப்பாவே போயிட்டாரு, இன்னும் நீங்க உட்கார்ந்து என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு அப்பா பிடிக்கணும் லைக் பண்ணுங்க, அம்மா பிடிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, 2 பேரையும் பிடிக்காதனா ஹைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேயர்களே. வரட்டா? வாழ்க வாழ்க என வாழ்த்தி வரவேற்போம். வணக்கம்.